ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தந்தி பரசோதியா. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப ஜூலை மாதத்தின் பலன்கள் உங்களுக்காக பிரம்மன், உங்க தலையெழுத்த பிரம்மன் ஜூலை மாதத்தில் எப்படிப்பட்ட யோகங்களை வழங்கப் போகிறார், பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு என்ன யோகங்கள் நடக்கப் போகின்றது, எந்த வெற்றியை நோக்கி போகப் போகிறீர்கள், எந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது, எதை சாதிக்கப் போகிறீர்கள், எதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், எதை துணிந்து செய்யலாம், என்னென்ன வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது என்பது எல்லாமே பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து. இதை சரியாக கணித்து சரியாக சொன்னால் சரியாக நடக்கும். ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உதாரணத்துக்கு கடந்த காலங்கள் இன்றைய தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் தமிழக முதல்வராக வருவார் என்று 2 வருடங்களுக்கு முன்னே நான் கணித்து சொல்றேன். அதனுடைய ஆதாரப்பூர்வமாக புதிய தலைமுறையில் என்னுடைய நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். அதாவது உலகத்தில் எத்தனையோ விதமாக சொன்னாலும் ஜோதிட சாஸ்திரத்தை பிரம்ம சித்தாந்த முறைப்படி சித்தர்களும் முனிவர்களும் சொன்ன முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்பதற்காகத்தான் இந்த உதாரணத்தை சொல்கின்றேன். விஜய் தான் தமிழக முதல்வராக வருவார் என்று 2 வருடங்களுக்கு முன்னே சொன்னேன். அதனுடைய ஒரு நிகழ்ச்சியை புதிய தலைமுறையில் நீங்கள் காணலாம். புதிய தலைமுறையில் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கேன், விஜய் தான் தமிழகத்தில் ஆளப்போகின்ற முதல்வர், விஜய் தான் வெற்றி பெறுவார் என்று சொல்லியிருக்கிறேன். இதை ஏன் திரும்ப சொல்றேன் அப்படின்னா, நீங்கள் உலகத்துல ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, உங்க தனி சாமானிய மனிதனாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, நாடு ஆளக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து, அந்த தலையெழுத்து ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், தப்பா கணிச்சா தப்பாதான் நடக்கும். சமீப காலமாக ஒரு 6 மாத காலங்களாக நீங்க நிறைய நிகழ்ச்சி பார்த்திருப்பீங்க. யாரும் என்னென்னமோ போட்டு குழப்பிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரே பாதை, வெற்றி பாதை, ஒரே சொல், ஒன்று சொன்னாலும் நன்று சொல்ல வேண்டும், மாறி மாறி பேசவே கூடாது, மதில் மேல போன மாதிரி பாயக்கூடாது, அங்கிட்டு போனா அங்கிட்டு பாய, இங்கிட்டு போனா அந்த மாதிரி கரெக்டான இதுதான், இப்படித்தான். அது எப்படி பிரம்மனுடைய தலையெழுத்து சரியாக கணித்து சொன்னால் சரியாக நடக்கும். சரி, இப்ப ஜூலை மாத பலன்கள். இந்த ஜூலை மாத பலன்களை ஜூலை 1 முதல் ஜூலை 31 வரை, ஆணி 17 முதல் ஆடி 15 வரை இருக்கக்கூடிய ஜூலை மாத பலன்களை நம்ம ரொம்ப சிறப்பா, உங்க தலையெழுத்து இதில் என்ன எழுதியிருக்கார் பிரம்மன், உங்களுடைய வெற்றி என்ன, தோல்வி என்ன, எதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எதை சாதிக்க வேண்டும் என்பதை தெளிவாக பார்க்கலாம். புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா, ஏன்னா இந்த பொது பலன் என்பது ஜோதிடத்தினுடைய விதிமுறைகளை உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகத்தான். உண்மையான உங்க தலையெழுத்து என்பது உங்கள் உண்மையான ஜாதகத்தில் இருக்கும். நீங்கள் இந்த மாதம் எதை செய்ய போகிறீர்கள் என்பது தற்போதுள்ள கிரக அமைப்புகளுக்கும் உங்கள் ஜாதகத்திற்கும் இணைய வேண்டும். அப்போது சரியான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். மகர ராசி நேயர்களே, ஜூலை மாதத்தில் பிரம்மன் உங்களுடைய தலையெழுத்து எப்படி எழுதியிருக்கிறார், ஜூலை மாதத்தில் உங்க தலையெழுத்து என்ன பார்ப்போம். இப்ப மகரத்திற்கு 2ஆம் இடத்தில் ராகு. இந்த 2ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். தொழிலில், வியாபாரத்தில், செய்கிற தொழிலில், வியாபாரத்தில் திடீர் மாற்றம், திடீர் அதிர்ஷ்டம் நிச்சயமாக ஏற்படும். அதுல மாற்று கருத்தே இல்லை. பொதுவாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய தொழில்கள், ஏற்றுமதி இறக்குமதி எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய தொழிலில் அந்த தொழில் இருக்கிறவங்களாம் பிரமாதமா இருக்கும், நல்லா இருக்கும்.
ஏன்னா அடுத்ததாக வந்து கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். மகரத்துக்கு 3ஆம் இடத்துல சனி உட்கார்ந்துருக்கார். அப்ப 2ஆம் அதிபதியே 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். மகரத்துக்கு 2ஆம் அதிபதியே 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அப்ப என்ன, வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகள், இந்த மாதிரி இடங்கள்ல வியாபாரம், தொழில் வியாபாரங்கள்லாம் அதுக்கு பயணம் பண்ண வேண்டிய நிலை ஏற்படும். அதற்காக சம்பந்தப்பட்ட காரியங்கள் நடக்கும். கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்டது, ஐடி சம்பந்தப்பட்ட துறைகள், இதெல்லாம் வந்து நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நிலையில் இருக்கும். அதே இடத்துல ஒரு கல்வித்துறை, மருத்துவத்துறை, இதெல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய நிலை ஏற்படும். கல்வித்துறை, அதே நேரத்தில் பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள், நிறைய அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அடுத்து இந்த உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட தொழில், டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட தொழில், இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரி, அடுத்து மகரத்திற்கு 5ஆம் இடத்துல, மகரத்துக்கு வந்து 5ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் 4ஆம் அதிபதியே 5ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருந்தால் பூமிகளால் பிள்ளைகளுக்கு பூமிகளால் யோகம், பிள்ளைகளுக்கு பூமிகளால் யோகம், பிள்ளைகளுக்கு கல்வி யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. அது 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் இருந்தால் பிள்ளைகளுக்கு கல்வி யோகம், இல்லாட்டி பிள்ளைகளுக்கு சொத்து போய் சேர்றது, அந்த மாதிரி ஒரு கிரக அமைப்புகள், பாட்டஞ்சொத்து, முற்பாட்டஞ்சொத்து, தாத்தா பாட்டி சொத்து எல்லாம் வந்து பிள்ளைகளுக்கு சேரக்கூடிய நிலை ஏற்படும், இல்லாட்டி உங்களுக்கு வந்து சேரும். சரி, அடுத்ததாக ஏன்னா அவரே லாபாதிபதி ஆகிறார், 11ஆம் அதிபதி ஆகிறார். அடுத்து மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல வந்து சூரியன் புதன், பகை, எதிரிகளை வெல்வது, பகையை வெல்வது, நல்ல ஒரு உத்தியோகத்தை, அதிகாரத்துவமான உத்தியோகத்தை பெறுவது, போட்டித் தேர்வு, அரசாங்க போட்டித் தேர்வில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். 7ஆம் இடத்தில் குரு உச்சம் பெற்று மகர ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். மகரத்தை வந்து உச்சம் பெற்ற குரு, இந்த குரு பயிற்சியில் குரு வந்து உச்சம் பெற்று கடகத்திலிருந்து மகரத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்போ இது ஒரு சிறப்பான ஒரு சப்தம பார்வை. அதனால் எண்ணங்கள், ஆசைகள்லாம் விரைவரும். வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டு தொழில், நல்ல திருமண வாழ்க்கை, எக்ஸ்போர்ட், இறக்குமதி, ஏற்றுமதி இறக்குமதி தொழில், எக்ஸ்போர்ட் இம்போர்ட், இந்த தொழில்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அரசாங்க அரசியல் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே நேரத்தில் கல்வித்துறை, கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படும். சரிங்களா? ஆக இந்த அமைப்புகள்லாம் மகர ராசிக்கு பிரமாதமாக அமைஞ்சிருக்கு. அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. அதே என்ன, உங்கள் சுய ஜாதியும் பார்த்துக்கணும். நான் சொல்லக்கூடிய கோச்சார பலன்களும் உங்கள் சுய ஜாதத்தில் என்ன தசாபுத்தி ஓடுது, அதுவும் இதுவும் ரெண்டு ஒத்து போனால் தான், சரியாக இருந்தால் தான் உங்களுக்கு பலன் அப்படியே நடக்கும். அப்போ சுய ஜாதத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும் என்பது உண்மை. அடுத்ததாக ஜோதிட சாஸ்திரம் என்பது பிரம்மனால் படைக்கப்பட்டது என்பது உண்மை. ஆக உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால், ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும், பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், தவறாக கணிச்சா தவறாக நடக்கும். அது மாற்று கருத்தே கிடையாது. சித்தர்கள் முனிவர்கள் சொன்ன முறைப்படி உங்கள் தலையெழுத்து என்ன என்பதை சரியாக கணிக்க வேண்டும். கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி, வெற்றி நிச்சயம்.